பாலிவுட்டின் ஐகானிக் படங்களில் ஒன்று டான். இப்படம் பல மொழிகளில் ரீமேக் செய்யப்பட்டது. பின்னர் பாலிவுட்டிலேயே ஷாருக் கான் நடிப்பில் ஃபர்கான் அக்தர் இயக்கத்தில் ரீமேக் செய்யப்பட்டது. அதோடு சேர்த்து அதன் இரண்டாம் பாகத்தையும் இயக்கி ஹிட் கொடுத்தார் ஃபர்கான் அக்தர். மூன்றாவது பாகத்தை எடுக்கும் முயற்சியில் இறங்கினார். ஆனால் அதில் நடிக்க ஷாருக் கான் ஆர்வம் காட்டவில்லை. எனவே ரன்வீர் சிங்கை ஃபர்கான் அணுக அவரும் நடிக்க சம்மதித்தார். டான் 3 படப்பிடிப்புக்கான வேலைகள் முழு வேகத்தில் நடந்து கொண்டிருந்தன. ஆனால் படப்பிடிப்பு தொடங்க 2 வாரமே இருந்த நிலையில் திடீரென அப்படத்தில் நடிக்க முடியாதென்று ரன்வீர் சிங் தெரிவித்துவிட்டார். இதனால் படப்பிடிப்புக்கான வேலைகளை தொடங்கியதில் தனக்கு 45 கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறி அத்தொகையை கொடுக்க வேண்டும் என்று ரன்வீர் சிங்கிடம் ஃபர்கான் அக்தர் கோரிக்கை விடுத்தார். இந்த பிரச்சனையை சரி செய்ய சல்மான் கான் உள்பட பலர் முயன்றும் எந்த தீர்வும் எட்டப்படவில்லை. ஃபர்கான் அக்தர் தரப்பில் திரைப்பட ஊழியர்கள் சங்கத்தில் புகார் செய்யப்பட்டுள்ளது. இதனால் ரன்வீர் சிங்கிற்கு திரைப்பட ஊழியர் சங்கம் தடை விதித்துள்ளது. அதனால் தொடர்ந்து இவ்விவகாரத்தில் பிடிகொடுக்காமல் இருந்து வந்த ரன்வீர் சிங் இப்போது இறங்கி வந்து ஃபர்கான் அக்தரின் மற்றொரு படத்தில் நடித்துக் கொடுக்க தயாராக இருப்பதாகவும் ஃபர்கான் அக்தரின் சகோதரி சோயா அக்தர் படம் ஒன்றிலும் நடித்துக் கொடுக்க தயாராக இருப்பதாக ரன்வீர் சிங் தெரிவித்துள்ளார். ஆனால் இதனை ஃபர்கான் அக்தர் நிராகரித்து விட்டார். மேலும் ஃபர்கான் அக்தர் மற்றும் அவரது சகோதரி சோயா அக்தர் ஆகிய 2 பேரும் இனி ரன்வீர் சிங்குடன் பணியாற்ற தயாராக இல்லை என்று தெரிவித்துவிட்டனர். இதனால் நிலைமை மேலும் சிக்கலாகி இருக்கிறது. டான் 3 படப்பிடிப்பு தொடர்ந்து தாமதமாகி வந்தாலும் படத்திற்கான கதை முழுமையடையவில்லை என்று கூறி இப்படத்திலிருந்து ரன்வீர் சிங் விலகியதாக சொல்லப்படுகிறது. திரைப்பட ஊழியர் சங்கத்தின் தடையால் ரன்வீர் சிங் தனது அடுத்த படத்திற்கான படப்பிடிப்பை ஹைதராபாத்திற்கு மாற்ற இருக்கிறார். 2 பாகங்களாக வந்த துரந்தர் படம் மூலம் மிகப்பெரிய வெற்றியை அடைந்த ரன்வீருக்கு இப்பொழுது பெரிய சோதனை காலம் போல இந்த பிரச்சனை எழுந்துள்ளது. பாலிவுட்டில் பரபரப்பாக பேசப்படுகிறது.